ஆம்பூரில் கட்டிடப் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் போஸ் என்பவர் கட்டிவரும் கட்டிடத்தில் வாணியம்பாடி மதனாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்பவரின் மகன் சரவணன் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்கிறார். இந்நிலையில் வழக்கம் போல இன்று சரவணன் கட்டிட வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கட்டிடத்தின் மேலே செல்லும் மின்கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்தார். இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நகர காவல்துறையினர் அவரை உடலை மீட்டு அவரது ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மருத்துவமனை முன்பு குவிந்த சரவணின் உறவினர்கள் கட்டிட உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த நகர காவல்துறையினர் உடனடியாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் ஆம்பூர் பிரதான சாலையான நேதாஜி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆம்பூர் செய்தியாளர் திருமலை.